நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் ஒரு வித்யாபுத்திரன் விஆர் ராஜா குளத்தூர் என்று பேசுகிறேன். ஸ்ரீ மாத்திரை நமக. இதனுடைய 912வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, நான் அன்றைக்கி 2-3 நாளைக்கு முன்னாடி பேசும்போது இந்த பரசுராம கல்பசூத்திரம்னு சொன்னேன். நல்லா கவனிக்கிற நேயர்கள், ஸ்ரீவித்யான்றது பெரிய கடல். அதில் நம்ம அந்த கடலில் குதித்து அந்த முத்து எடுக்கிற மாதிரி எடுக்கிறோம் ஒவ்வொரு சப்ஜெக்டை. எல்லாமே எல்லாருக்கும் கிளிக் ஆகாது, அதை சொல்லிடுறேன். பலவிதமான தேவதைகள் அதில் வர, முதல்ல கணபதி, அப்புறம் பாலை, அப்புறமா சண்டி, அப்புறம் புவனேஸ்வரி, பஞ்சதசி மந்திரம், சௌபாகிய பஞ்சதசி, இப்படிலாம் போகிறது, ரிஷியாக போகிறது. இந்த கல்பசூத்திரம்ன்றது என்ன? சூத்திரம்னால சுருக்கி சொல்கிறது சூத்திரம். அதாவது சூத்திரம் என்று சூர்ணிக்கான்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு பெரிய இது சின்னதாக கொடுக்கறது, மருந்து மாதிரி கொடுக்கறது சூத்திரன்றது. பரசுராம கல்ப சூத்திரம் இப்படி வந்தது. ஒரிஜினலாக துர்வாசர் தான் ஏற்படுத்தினார். காமாட்சி அம்மனை பிரதிஷ்டையை துர்வாச மகரிஷி 6000 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்கார். காஞ்சிபுரம் சும்மா இல்லை, சத்தியபிரத கஷேத்திரம் என்ற காஞ்சிபுரம் ஏரியல் வியூவில் அதாவது ட்ரோனை பறக்க விட்டா மேலேருந்து பார்த்தா ஸ்ரீசக்கர வடிவில் இருக்குமா காஞ்சிபுரமே. இந்த வடக்கு கடையை திருமதி ராஜலட்சுமி சிவசங்கரன் சொல்லும்போது காஞ்சிபுரம் ரொம்ப பிடிக்குமா. அவள் தூத்துக்குடி பொண்ணுவா. காஞ்சிபுரத்தில் அப்படி நாட்டம் வந்தும்போது அது விட்டக்குறை தொட்டக்குறை தான். அதெல்லாம் திரும்ப திரும்ப பூர்வ ஜென்ம தொடர்பு தான் நமக்கு ரொம்ப இருக்குது. அந்த ஆத்மா ஏங்கிறது அதுக்காக. சரி, நான் கடைசியாக சொல்லும்போது முத்தாய்ப்பா சொன்னான் ஒன்று, எனக்கு திருவண்ணாமலை ரொம்ப மனசில் பிடிச்ச. என் பையன் கூட அருணாச்சலம் தான் பேர், அருண்னு சொல்லிட்டு அந்த ரெக்கார்டை மாற்றிட்டோம் நாங்கள். பட் அருணாச்சலேஸ்வரர் மேலே எனக்கு அதீத பக்தி. கடைசி காலம் திருவண்ணாமலை இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் நான். பட் இந்த காஞ்சி காமாட்சி மேலே அதீத பக்தி அவளுக்கு. அதனால தான் காஞ்சிபுரத்தில் பிரான்ச்சாக ஆரம்பிச்சிருக்கா. அவளுக்கு கிடையாது ஒரு காஞ்சிபுரத்தில் பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கா. இது பிஸ்னஸ்ன்றது வேறு, ஆன்மீக நாட்டம் வேறு. ஆன்மீகத்தில் ரொம்ப நாட்டம் முடிவு பண்ணுவோம். ஸோ கமிங் டு த சப்ஜெக்ட். அவள் ஏன் மாதிரி அது பண்ணான்னா, காமாட்சி அம்மன் அவ்வளோ அட்ராக்டிவ் ஃபீச்சர் அங்கே. எப்படின்னா, துர்வாச மகரிஷியால் 6000 வருடங்களுக்கு முன்பு பிரதிஷ்டை செய்யப்பட்ட விக்கிரகம் அது. இப்போ திருமைச்சூர் கோவில் கட்டி 1000 வருஷம்தான் ஆச்சு. அது லலிதாம்பிகை, அதெல்லாம் லலிதாம்பிகையில் சாந்தநாயகி தான் அம்பாள் பேராங்க. இப்போ யாராவது ஒரு குருக்கள் பண்ணிவிட்டு மாற்றி அங்கே தான் கட்சியை சொன்னால் அங்கே தான் லலிதா, அதெல்லாம் கிடையாது. அதுக்கு புராண ரீதியாக இங்கே பிரமாணங்கள் கிடையாது. காஞ்சிபுரத்தில் தான் உபனிஷத் பிரம்மேந்திர மடம் இருக்குது, கைலாசநாத கோவில் பக்கத்தில். அந்த இடத்துல பல மகான்கள் அங்கே அதிஷ்டானங்கள்லாம் உள்ள சமாதி ஆகியிருக்க. அங்கே ஹயக்ரீவர் மகரிஷி, அவர் ரிஷி. அவர் கிரீடம் வச்சுட்டு சங்கு சக்கரத்தை வச்சுட்டு போடுவா வைஷ்ணவாளில். ஆக்சுவலாக ஹயக்ரீவர்ன்றது ரிஷி. இந்த ஹயக்ரீவ ரிஷி என்ன பண்ணுற, அகஸ்தியருக்கும் லோபாமுத்திரைக்கும் அங்கே தான் உபதேசம் பண்ணுறார் லலிதா சஹஸ்ரநாமத்தை. உபனிஷத் பிரம்மேந்திர மடத்து உள்ளே நடக்கிற மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்கு. சரி, சில பேர் சொல்ல காமகோடத்தில் நடந்து, சரி இங்கே வேணால் நடக்கணும், அதை பற்றி ரொம்ப டிஸ்பியூட் பண்ண வேண்டாம். நம்ம காஞ்சிபுரம் க்ஷேத்திரம் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா துர்வாசர்கள் முதல்ல ஏற்றும்போது ஆயிரக்கணக்கான ஸ்லோகங்கள், கிரந்தங்கள், அதெல்லாம் ஃபாலோ பண்ணது கஷ்டமாயிடுது ஜனங்களுக்கு. அடுத்து துர்வாசருக்கு அடுத்து தத்தாத்திரேய அவருடைய தம்பியானவர் தத்தாத்திரேய இருக்கிறார். அத்திரி அனுசியாவுடைய பதங்களில் முதல் பையன் துர்வாசர். துர்வாசனையே வேண்டாம், யோனியில் வழியாக பொறுக்காமல் அப்படியே எதிர்த்த மாதிரி தோன்றாள் ஈஸ்வர ஸ்வரூபமாக. அந்த துர்வாசனை இல்லாமல் பிறந்தது துர்வாசர். தத்தாத்திரேயர் அனுசுயா தேவியை அந்த 3 பேரும், பார்வதி, லக்ஷ்மி, சரஸ்வதி, இவா இப்போ போய் கற்பி சிறந்தவளான்னு டெஸ்ட் பண்ணி இது பண்ணும்போது ஆத்துக்காரர் 3 பேர் அனுப்புகிறா. அவள் பௌத்தி பிக்ஷாந்தின்னு கேட்குறா. அவள் பிராமண வடிவில். இவன் அந்த அனுசுயா தேவி ஆசிரமத்தை வெளியில் புதிய மலை கிட்ட நடக்கிறது. பிஷப்போடு வரும்போது இந்த பிஷை வேண்டாம், எங்களுக்கு நிர்வாண பிஷை வேணுன்ற. சரி, அப்போ போடுறேன்னு சொல்லிட்டு ஆத்துக்கார் வெளியில் போயிருக்கார். அவரோட கமண்டலம் இருக்குது, தண்ணி இருக்குது. உள்ளே ஆற்று உள்ளே கூப்பிட்டு அவள் 3 பேரும் தண்ணி தெளிக்கிறா. குழந்தையாக மாறிடா, 3 குழந்தையாக மாறிடுறது. அந்த 3 குழந்தைக்கு பால் ஊட்டிடுறா. பால் ஊட்டி அது தொட்டில் போடுறா. போன பசங்க வரவே இல்லையே, 3 பேரும் 30 சக்திகள் வரலைங்கன்னு கவலைப்பட்டு நாரதர் மூலமாக அறிஞ்சு அவளால் ஓடி மன்னிப்பு கேட்டு வரும்போது
மூணு பேரோட வடிவாக சேர்ந்து பிறக்கிறது தான் வந்து தத்தாத்திரேயர். யாருக்கு? அனுசுயா தேவிக்கு. அத்திரி அனுசுயா தம்பதிக்கு 2வது குழந்தையாக வர்றது தத்தாத்திரேயர். அப்பேற்பட்ட தத்தாத்திரேயர் அந்த தத்தாத்திரேய கல்பமாக மாத்துறாரு, அதை கொஞ்சம் ஷார்டன் பண்ணி. அப்புறமா பரசுராம கல்பம். பரசுராம கல்பம் இன்னும் சுருங்கிடுத்தது. அதுவே சுருங்கிருந்தே பெருசாக இருக்குது. சொல்ல டு பி ஃப்ராங்க், இதில் வந்து இந்த பரசுராம கல்ப சூத்திரம் நங்கநல்லூர் ராஜராஜகுல போட்டிருக்கேன். இதில் வந்து நான் இன்ட்ரோடக்டரி போர்ஷன் தான் இன்றைக்கி பேச போகிறேன். நான் இதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது பரசுராம கல்ப சூத்திரத்தில் வந்து முதல்ல எவ்வளோ இருந்தது, அது எவ்வளோ கம்மி பண்ணியிருக்காருன்றதான் வருது. இதில் 1000 கிரந்தங்கள் இருந்திருக்கு முதல்ல. அதெல்லாம் வந்து கம்மியாக பண்ணியிருக்கா அவ. வேறு வந்து பரசுராமர், ராமருடைய இது மகாவிஷ்ணுவோட அவதாரமான பரசுராமர் அதை வந்து கம்மி பண்ணிட்டு மேக்கிட்ட, அதாவது ஒவ்வொரு இதுலேயும் தத்தாத்திரேய சம்ஹிதையில் இருந்த சூத்திரங்களை தத்த குருவின் உத்தரவுப்படி பரசுராமர் சுருக்கி 6000 சூக்தங்களாக இயற்றினார். அவற்றுக்கு நமக்கு 84 6000 வந்து 84 தான் கிடைச்சிருக்கு. 10 பகுதிகளாக கிடைக்கிறது. பரசுராமர் தன் திஷ்யன் சுமேதஸ் மூலமாக இதே நமக்கு வருது. அந்த சுமேதஸ் மகிழ்ச்சி தான் மதுரையில் போய் தபஸ் இருந்து ஹரிதாயனப்பட்டது. ஹரிதாயன சம்ஹிதைன்னு வருது. அதை பற்றி நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம். ஹரிதாயன சம்ஹிதையில் எப்படி வந்து அம்பாள் வந்து மீனாட்சி அம்மன் எப்படி அருள் பொழிஞ்சிருக்கார் அவருக்கெல்லாம் பார்த்தாச்சு அதோடைய. ஸோ இந்த பரசுராமருக்கு அப்புறம் ஹரிதாயனர் வந்துடுறார். ஸோ இந்த இதில் சகல தேவதா ஸ்வரூபிணியாக மணிதீபத்தில் வசித்து கொண்டிருக்கும் அனைத்துலகத்தையும் பரிபாலித்து வரும் அன்னை ஸ்ரீ புவனேஸ்வரி தேவியின் பரிபூர்ண கடாட்சத்தினால் இந்த இது நடக்கிறது சொல்லப்படுறது. ஸோ இந்த பரசுராம கல்பம் வந்து என்னெல்லாம் சொல்லியிருக்குன்னு வேறு சொல்லியிருக்காதுல. இந்த புத்தகத்தில் என்ன போட்டிருக்காங்க, இந்த ஸ்ரீவித்யா மார்க்கத்தில் ஜப பூஜா ஹோமாதி அனுஷ்டானங்களில் எதை எங்கு விநியோகிக்க வேண்டும், அடுத்தடுத்து கர்மங்கள் என்ன என சொல்வதற்கு ஸ்ரீவித்யா கல்பசூத்திரம் என்று பெயர். சூத்திரம் என்றாலே பெரிய விஷயத்தை சுருக்கி தருவது என்று பொருள். பகவான் சர்வேஸ்வரன் ஸ்ரீமன் நாராயண பரசுராமரை அவதரித்து ஸ்ரீவித்யா கல்பசூத்திரத்தை நமக்கு அனுகிரகித்து பெரும் உபகாரத்தை செய்துள்ளார். பாரதத்தில் பெருவாரியாக இந்த பரசுராம கல்பசூத்திரமே பின்பற்றப்படுகிறது. துர்வாச சூத்திரம் சில இடங்களில் உபயோகத்தில் உள்ளது. பரசுராம கல்பசூத்திரத்தில் சம்ஹாரகரமான ஸ்ரீவித்யா ஆராதன கர்மம் போதிக்கப்படுகிறது. துர்வாச கல்பசூத்திரம் தான் வந்து சௌபாகிய சிந்தாமணின்ற நூல். அது சான்ஸ்கிரிட்லாம் இருக்குது, தமிழில் வரல இன்னும். அது பட் அது உண்டிப்பாலே போடல. அங்கே நங்கநல்லூர் ராஜராஜ கோவிலே அது போடல. அதை ஏன்னா அதுக்கப்புறமா வந்து பரசுராம கல்பசூத்திரம். ஸோ சாட்சாத் பரசுராமர் 10 காண்டங்களாக பிரித்து ஒவ்வொரு கிரமங்களாக தீட்சாவதி முதல் சர்வசாதாரண கிரமம் வரை ஒரு உபாசகன் தன் ஜீவனத்தை இவ்வாறு விசேஷமாக நடத்த வேண்டும் என்று வகுத்து கொடுத்துள்ளார். ஆரம்பத்தில் எப்படி தீட்சை பெற வேண்டும், குரு லட்சணம், சிஷ்ய லட்சணம் எல்லாம் விளக்கி அதிலே ஒரு குருவை எப்படி அடைவது என்பதாக சொல்லியிருக்காரு. அதில் ஸோ முதலில் இருக்கும் தீட்சாவதியில் கூறப்பட்ட சில சூத்திரங்களும் கடைசியில் காணப்படும் சர்வசாதாரண கிரமத்தில் இருக்கும் சூத்திரங்கள் எடுத்து சில காலம் முன்பு மகோபகாரமாக குஹானந்த மண்டலி யார் சிதானந்தநாதர் மூலமாக வெளியிடப்பட்டது. ஸ்ரீவித்யில் பிரவேசிக்க நிற்பவர்கள் இதை ஏன் செய்ய வேண்டும், இதுக்கு அதிகாரிகள் யார், என்னென்ன பலன், அதெல்லாம் தெரிஞ்சுதான் வந்து போனோம். சும்மா எல்லாரும் சொல்கிறா சோத்திரத்தை சொல்கிறா, நம்ம சொல்கிறா பூஜை பண்ணுறோம், அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அதில் அதே மாதிரி நிறைய பேருக்கு சந்தேகம் வந்துடுது. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்றால், கல்பசூத்திரத்தை நிஜத்தில் எழுதி பரசுராமர் தானா என்று சந்தேகம் வராமல் இருக்க ஒவ்வொரு கண்டத்தின் முடிவிலும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெரிய பிரிதுன்னு அந்த பெரிய லெட்டர்ஸ் போட்டிருக்கு. அதாவது ரேணுகா கர்ப்பத்தில் பிறந்த துஷ்ட சத்திரியர்கள் குலத்தை அழிப்பவரான பார்கவ ரிஷியின் கோத்திரமான ஸ்ரீவத்ச கோத்திரத்தில் உதித்த மகாதேவரின் முதன்மை சீடரான
கௌலாச்சாரியனான பரசுராமரால் இயற்றப்பட்ட பரசுராமரை வர்ணித்து சாட்சாத் ஷஷ்டாவதாரமான பகவானே என்று சந்தேகம் வர கொடுத்திருக்கிறார்கள் பெரியோர்கள். ஒவ்வொரு இதுலேயும் வந்து எண்ட்ஸ் லைக் தட். பரசுராம தான் பண்ணா, பரசுராம தான் பண்ணா, பரசுராம தான் பண்ணா சொல்லியிருக்கு. இந்த பூஜா விஷயங்கள் ஒரு சாதகன் அனுஷ்டிக்க வேண்டியவை. தான் உபாசகன் என்று சொன்னால் ஏன், எதற்கு, எப்படி என்ற அனைத்து விஷயங்களையும் அடங்கி ஒருவர் தன் வாழ்க்கையை நடத்தி கொள்வதற்கு ஒரு பெரிய உபகாரமாக இந்த கல்பசூத்திரம் நமக்கு இறைவனால் எழுதப்பட்டு இருக்கிறது. கல்பசூத்திர விஷயங்களை ஆங்காங்கு உதாகரித்து பேசப்பட்டாலும் முழுமையாக படித்து தெரிந்து கொள்ள ஒரு சாதனா அவசியம். இந்த பரசுராம கல்பசூத்திரம் விரிவான கிரந்தமாக ஸ்ரீ ராமேஸ்வரானந்தனுடைய வியாக்கியானத்துடன் முன்காலத்தில் சுமார் 800 பக்கங்கள் கொண்ட புத்தகமாக வெளிவந்தது. முழுமையும் மூலமும் விருத்தியும் சம்ஸ்கிருதம். ஆனாலும் அந்த புத்தகத்தை எல்லோரும் படித்து புரிந்து கொள்வது கடினம். சமஸ்கிருதத்தில் இருந்ததுனால படிக்கிறதுக்கு முடியல. அதனால தான் இந்த ராமலிங்கன்ற பெரியவர் நமக்காக கொடுத்துருக்கார் நங்கநல்லூர் ராஜகோபால் மூலமாக. என்ன ராஜகோபால சர்மாவுடைய இவர் சிஷ்யர். பெருமை வாய்ந்த கல்பசூத்திரம் சம்ஸ்கிருத ஞானம் உள்ளவருக்கு மட்டும், வியாக்கரண ஞானம் உள்ளவருக்கு மட்டும் தான் புரிந்து கொள்ள முடியும் என்று இருந்தது. இந்த குறையை போக்குவதற்கு பரதேவியின் பிரசாதமாக இந்த பரசுராம கல்பத்தை ஆங்கிலம் மற்றும் தமிழிலேயே மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அதாவது மேக் இட் ஈஸி. இந்த கம்யூனிகேஷன்றது வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஹவு டு ரீச் த காமன் மேன் அப்படிங்கும்போது யூ ஷுட் கம்யூனிகேட். வந்து இல்லை மூடி 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 மறைச்சானா ஒன்றுமே யாருக்குமே போக சேராது, அழிஞ்சு போட முடியாது சிலதெல்லாம். ராமலிங்கம் இவர் வந்து ரொம்ப செயற்கரிய காரியத்தில் செஞ்சுருக்கார். ரொம்ப அழகாக இருக்கு. புத்தகத்தை எடுத்தா கீழே மனசே இல்லை. ஸோ வி ஹேவ் டு ஸ்பேர் சம் டைம் எவ்ரி டே. அதில் என்ன சொல்கிறாருன்னா பாருங்க, குருவும் பரதேவதையும் அவருக்கு நிறைய அனுகிரகத்தை செய்து ஆயுள் ஆரோக்கிய சௌபாகியங்களை கொடுத்து இன்னும் நிறைய சத்காரியங்கள் போல செய்ய வேண்டும் சொல்லியிருக்கு. சாக்த தத்துவம் நம் எல்லோருக்குள்ளும் என்றைக்கும் ஸ்திரமாக நிலை பெறட்டும். நாம் எல்லோரும் இதிலே முயற்சி செய்து மோட்சம் என்னும் பரம லாபத்தை அடைய வேண்டும். கல்பசூத்திரத்திலேயே ஆத்ம லாபத்தை தவிர வேறு பெரியது இல்லைன்னு சொல்லியிருக்கார். ஸ்ரீதம்பாய் பரசுராம கல்பசூத்திரத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லப்படுறது. நம்ம வந்து இது டுடே இஸ் ஒன்லி அன் இன்ட்ரோடக்டரி ஸ்பீச் ஐ எம் கிவிங் யூ. இதில் பிட்டாக நான் பின்னாடி பேசுவேன். ஸோ இதில் என்ன சொல்கிறேன்னா, ஸ்ரீவித்யா உபாசக சிஷ்யன் அனுசரிக்க வேண்டிய விதிகளை குருநாத சிஷ்யனுக்கு உபதேசிப்பார். அவன் பின் அவர் தியானம் செய்து தனது ஹிருதய சைதன்யமும் சிஷ்யனின் ஹிருதய சைதன்யமும் ஒன்றே தான் என்பதை உணவுபூர்வமாக அறிந்து கொள்வார். ஸ்ரீன்றது லலிதா, ஷியாமளா, வார்த்தாளி ஆகிய 3 வித்தியைகளையும் ஒரு முறை உச்சரித்து சிஷ்யனின் தேகத்தை மும்முறை தடவி அவனை உச்சுமோந்து அவன் தானும் ஒன்றே என்று உணர்வார் அப்படின்னு போட்டிருக்கு. இதில் என்னென்ன அதர் திங்ஸ் ஆர் நரேட்டர் சொல்லும்போது இதில் வந்து முக்கியமாக இந்த கிரமங்கள், இந்த சாதாரண கிரமம் சொல்கிறாங்க, இந்த கிரமம் அந்த கிரமம்லாம் போட்டிருக்கு. ஸோ அது அந்த சாப்டர்ஸ் எடுக்கும்போது என்னென்ன சொல்லியிருக்காருன்னா, நார்மலாக நம்ம ப்ராக்டிஸ் என்னென்னா கண்டென்ட்ஸ் போட்டிருக்கோம். அதை ஜஸ்ட் வி ஸ்கிப்பிங் த்ரூ அது பண்ணக்கூடாது. புஸ்தகம் வாங்கி எந்த புஸ்தகமாக இருந்தாலும் சரி, முதல்ல இன்ட்ரோடக்டரி பேஜ் படிக்கணும். அப்போ தட் கிவ்ஸ் தட் ஓப்பன்ஸ் அவர் ஐஸ் அண்ட் மைண்டு ஸோ தட் டு ப்ரொசீட் ஃபர்தர். அந்த மாதிரி இருந்தால் தான் சரியாக வரும். அது அநேக புராணங்களிலும் மற்ற சாஸ்திரங்களிலும் ஸ்ரீவித்தியின் மகிமை விசேஷமாக கூறப்பட்டிருக்கிறது. இந்த ஸ்ரீவித்தியை ஒருவன் சத்குருவின் வாயிலாக அனுஷ்டித்தால் மட்டுமே பூர்ண பலனை அடைய முடியும். ஸ்ரீவித்தியை என்பது குரு பரம்பரையிலும் குரு மண்டலத்திலும் குரு பாதுகையிலும் குருவினிடத்திலும் மட்டுமே அனுஷ்டித்து ஸ்ரீவித்யா மார்க்கமானது சாஸ்திரங்களையும் புராணங்களையும் மற்றும் இவை அனைத்திலும் மூலகமாக விளங்கக்கூடிய பரமாச்சாரியார் ஸ்ரீ ஆதிசங்கரர்
பகவத் பாதனுடைய வாக்கிலிருந்து மிகவும் விசேஷமாக வெளிவந்திருக்கிறது. ஸ்ரீமத் ஆச்சாரியார்கள் லலிதா திருசிதிக்கு தானே மிகவும் அற்புதமான ஒரு பாஷ்யம் எழுதியிருக்கிறார். அது முன் கூறப்பட்ட ஆருணிக்கு ஸ்ருதி என்ற ஸ்லோகங்களுக்கு ஸ்ரீமதி தான் மோட்சத்திற்கு ஒரே சாதனம் சொல்லியிருக்கு. மோட்சத்துக்கு போனோம்னா ஸ்ரீமதியை கடைபிடிக்கணும்னு சொல்லியிருக்கு. வேதத்தில் கர்மாக்கள் விதிக்கப்பட்டுள்ளன. இதனால் சித்த சுத்தி ஏற்பட்டு பக்தியும் உபாசனையும் பலம் பெற்று தெளிந்த ஞானம் அடைவதனால் மோட்சம் சித்திக்கிறது. இங்கு விதித்த கிரமங்களை சரியாக செய்வதற்கு பரம கருணாமூர்த்தியான ரிஷிகள் நமக்கு ஆபஸ்தம்ப காத்தியாயனர் திராகியாகினர் போதாயனர் என்ற கிருஷ்ய சூத்திரங்கள் வகுத்து கொடுத்திருக்கிறார்கள். அதனாலேயே அவருக்கு நன்றி பாராட்டும் வண்ணம் இன்றளவும் இந்த சாகை அத்தியாயனம் செய்பவன் இந்த கோத்திரம் இந்த சூத்திரத்தை அடிப்படை உதாரணமாக வேதம் கோத்திரம் அது வந்து உதத்திய கோத்திரம். அது ஆஸ்வலாயன சூத்திரம் இருக்குது, ஆபஸ்தம்ப சூத்திரம் இருக்குது, ஆஸ்வலாயன சூத்திரம் இருக்குது. இந்த தர்பையனுடைய இந்த குருஷங்களை படிக்கிறதுலேருந்து வித்தியாசம் வரும் படம் எல்லாமே. இப்போ முக்கியமாக என்ன சொல்லுதுன்னா இந்த சாப்டர்ஸ் ஹவு மெனி சாப்டர்ஸ் ஆர் தேர் இதில் வந்து சொல்லியிருக்கா. மெயினாக பரசுராம கல்ப சூத்திரத்தில் இந்த சாப்டரோட டிவிஷனோட சொல்லி நான் முடிக்கிறேன். அதை ஃபஸ்ட்டு வந்து தீக்ஷா விதி, ரெண்டாவது கணநாயக பத்ததி, அடுத்தது ஸ்ரீக்கிரமா, அடுத்து லலிதா கிரமா, லலிதா நவவாரண பூஜா, அடுத்து ஷாமலா கிரமா, அடுத்து வாராகி கிரமா, பராக்கிரமா, ஹோம விதி, சர்வசாதாரண கிரமான்னு போட்டு முடிக்கிறா. அதில் ஸோ இவ்வளோ கிரமங்கள் இருக்குன்னு சொல்லப்படுறது. கடைசியில் முடிக்கும்போது சிம்பிளாக முடிச்சிருக்கா, சர்வசாதாரண கிரமான்னு சொல்லி முடிகிறது. ஸோ இதுலேருந்து பிட்டாக நான் வந்து ஐ வில் பி ஸ்பீக்கிங் டுமாரோ ஆன் தஸ் டிபெண்டிங் அப்பான் த டைம் அவைலபிள். ஸோ இன்றைக்கி வந்து we have seen only an introductory chapter of பரசுராம கல்ப சூத்திரம். அகெயின் ஐ ரிப்பீட், துர்வாச கல்பத்தை ஆரம்பித்து தத்தாத்திரேயர் இதில் வந்து அப்புறமா வந்து தத்தாத்திரேயர் மூலமாக பரசுராமருக்கு வருது. பரசுராமர் மூலமாக அவருடைய சிஷ்யர் சுமேசஸ் என்ற ஹரிதாயனர் அவருக்கு சொல்லப்பட்டு ஹரிதாயன சமீதியில் இதெல்லாம் வருதுன்னு சொல்லப்படுறது. இதோட இந்த பதிவு முடிக்கிறேன். கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். அதாவது நம்ம ஏதாவது ஒரு காரண காரியம் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த தினம் எதில் சொல்லியிருக்கேன் யாராவது கேட்டோம்னா நம்ம பதில் சொல்ல தெரியணும். இதை முடிக்கக்கூடாது நம்ம. ஸோ அதனால தான் இது வந்து இன்ட்ரோடக்ஷன் டு பரசுராம கல்ப சூத்திரம் அப்படின்ற டாப்பிக்கில் நான் இன்றைக்கி பேசியிருக்கேன். இந்த பதிவை இதோட நிறைவு செய்கிறேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ட்ரை டு லேர்ன், ட்ரை டு பை புக்ஸு. எல்லாமே அந்த பேஜை மட்டும் பிடிஎஃப் அனுப்புங்க. இது பிடிஎஃப் அனுப்பிச்செல்லாம் பிரயோஜனம் இல்லை. புத்தகம் வாங்கணும். வி ஷுட் ஸ்பெண்ட் சம் மனி அண்ட் டைம் டு கேதர் புக்ஸ் அண்ட் நாலேஜ். அதில் வந்து தனியாக இதில் புக் மார்க்கிங் வச்சுட்டு வி ஷுட் ப்ராக்டிஸு. இது வந்து பெரிய லாங் ப்ராசஸ். அது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் முடியுமான்னா யாராருக்கு டைம் அலோகேட் பண்ண முடியுமோ முடியாது. இப்போ சாதாரண ஒரு பெண்மணியோ நல்ல நடிகையாக இருந்தவ நளினின்னு பேர் 3:30 மணிக்கு எழுந்துக்கிறேன்றாவோ. நித்தியப்படி 3:30 மணி ஆனோடனே தூக்கி என்னை அம்மா எழுப்பி விட்ருவான்றா. அது அப்ரிஷியேட் பண்ணுவான் இல்லையா அந்த பெண்மணியை நம்ம. கருமாரி அம்மன் மேலே அதீத பக்தி உள்ள பெண்மணியாவோ 3:30 மணிக்கு ஒரு பெண்மணி எழுந்து குளிச்சு எல்லாம் பண்ண பொய்யெல்லாம் பண்ணுறாங்க நாம் சொல்கிறான்னா. ஸ்ரீவித்யா கிரமத்தில் லலிதா சஹஸ்ரநாம இட்ஸ் வெரி வெரி இட் பிளேஸ் அன் வைட்டல் ரோல். ஸோ மை ஹம்பிள் ரெக்வஸ்ட் இது, ட்ரை டு மகப் லலிதா சஹஸ்ரநாமம். அதில் வந்து பெரிய பலஸ்ருதியெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை. சிந்தூரான கிரகம் அந்த ஒரு தியான ஸ்லோகம் மட்டும் சொன்னால் போதும். கரெக்டட் வெர்ஷனை சொல்லுங்கள். என்னுடைய வெப்சைட்டு www.vidyaputra BIDHOEA புத்திரன் PUTHRAN கண்டினியூஸாக வரணும். divinechannel.com அதில் போனாலும் ஆல் மூல மந்த்ராஸ் லலிதா சஹஸ்ரநாமம் கரெக்டட் வெர்ஷன் வரும். அதை பார்த்து கற்றுக்குங்க. ஸோ ஏதாவது சந்தேகம் வந்தால் ஃபோன் பண்ணி கேளுங்க.
காலையில் 10 மணிக்கு மேலே பண்ணுங்க, 12க்குள்ள. அதேமாதிரி சாயந்தரம் ஆஃப்டர் 5:30 ஃபோன் பண்ணுங்க. ஐ ப்ரிப்பேர் டு ஆன்சர் யூ. இதோட இந்த பதிவு நிறைவு செய்து உங்களது விடைபெறுகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.